பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் செப்டம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கிறாரு, செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் இருக்கார், கேது பகவான் கன்னி வீட்டில் தான் வழக்கம் போல் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சூரியன் 17ஆம் தேதி சிம்ம வீட்டிலேருந்து கன்னி வீட்டுக்கு வருவார். 17ஆம் தேதி சிம்ம வீடு சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தவர் 17ஆம் தேதி புதன் வீட்டுக்கு வர்றாரு. வரும்போது அந்த சூரியன் இருக்கும் வீடு புதனுடைய வீடு, அவருடைய நண்பர் வீட்டுக்கு வர்றாரு. புதன் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி அவரும் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. புதனுக்கு அது சொந்த வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடுன்னு சொல்கிறது. கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் அங்கேயே பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சுக்கிர பகவான் நீச்ச வீட்டிலேருந்து 20ஆம் தேதி துலாம் வீட்டுக்கு வர்றார். துலாம் வீடுங்கிறது சுக்கிர பகவானுக்கு ஒரு ஆட்சி வீடு, சுய வீடு, அவருடைய சொந்த வீடு. சனி பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கும்ப வீட்டில் தன்னுடைய ஆட்சி வீட்டில் மூல திரிகோணத்தில் வலுவாக இருக்கார். ராகு பகவான் தன்னுடைய பயணத்தை மீன வீட்டில் நடத்திக்கிட்டு இருக்கார். இதுதான் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமை. இந்த மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தினா விநாயகருக்கு பிறந்த நாள், விநாயகருக்கு விழா, எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம இல்லங்கள்லையும் சரி, நம்ம இருக்கிற ஊர்லேயும் சரி, ஒரு சில ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 விநாயகர் இருப்பார் ஒரு தெருவிலே, ஒரு ஊருக்குள்ளேயே. விசேஷமான விநாயகர் கோவில் அப்படின்னா நம்முடைய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாத திருவிழா நடக்கும். தேரோட்டம், அன்னதானம், காவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பிள்ளையார்பட்டியில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு விசேஷம் விநாயகருக்குன்னா பிள்ளையார்பட்டி தான். அங்கே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் வந்து போவாங்க. அது மாதிரி உலக நாட்டு தலைவர்களும் வந்துட்டு போவாங்க. அப்படி ஒரு சுயம்பாக வந்த விநாயகர் கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி. அதே மாதிரி நம்முடைய திருச்சியில் மலைக்கோட்டை பிள்ளையார், அவர் ரொம்ப விசேஷமான பிள்ளையார். தமிழ்நாட்டில் அங்கேயும் வெகு சிறப்பாக இருக்கும். பாண்டிச்சேரியில் மடக்குள விநாயகர், இன்னும் பல ஊர்களில் விசேஷமான கோவில்கள், விநாயகருக்குன்னு தனி கோவில் இருக்குது. ஏன் ஒவ்வொரு வீட்லேயும் அன்றைய தினம் விநாயகர் சிலையை கொண்டாந்து வச்சு அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் செஞ்சு விழா கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடக்கூடிய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்ம சார்பாக, நம்முடைய யூடியூப் சார்பாக அனைவருக்கும் அன்பான அந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வழக்கம் போல தான் உங்களுக்கு இந்த சேனல் இப்போ தான் முத பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ரோக்ராம், இந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு பொது பலன் தான். செப்டம்பர் மாதம் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலன் மட்டுமே. இது உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை. சொந்தமாக உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பலன் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். மறுபடியும் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கார். நான் சொன்ன மாதிரி இதில் என்ன விசேஷம், அந்த மாதம் சிறப்பு அப்படின்னா, கன்னி வீட்டில் புதனும் சூரியனும் ஒன்றா இருக்காங்க. நண்பருடைய வீட்டில் புதன் உச்சம் அப்படின்னா கணக்கு, கணிதம், ஆடிட்டிங், எண்கள், இது சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு, தகவல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு, டைரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு, எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு. அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கும் சிறப்பு. ஏன்னா ஆவணி மாதமும் அரசு சார்ந்த விஷயங்கள், பதவி உயர்வு, வேலைவாய்ப்பு, தேர்வுகள், இதெல்லாம் வெற்றி அடையும். கன்னி வீட்டுக்கு சூரியன் வந்தாலும் அவர் நண்பர் வீட்டுக்கு வந்ததுனால அதுலேயும், ஏன்னா காலப்புருஷனுக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது, அதுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சமாக இருக்கும்போது அரசாங்க விஷயங்கள் வெற்றியாகும் உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி. அடுத்து இன்னொரு விசேஷம் என்னென்னா, சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கார். காலப்புருஷனுக்கு 7ஆம் இடம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் களத்திர காரனும் சுக்கிரன் தான். அப்போ 7ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கும்போது
அப்போ இந்த மாதம் என்ன ஆகும்? ஆவணி, செப்டம்பர், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி வரைக்கும் திருமணங்கள் நிறைய நடக்கும். யாருக்காவது திருமணம் லேட் ஆகுது அப்படின்னா இந்த மாதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது அக்யூரேட்டாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குதான்னு பார்த்துக்கணும். இன்னொன்று என்னென்னா, சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். அப்போ தீர்ப்புகள், கோர்ட்டில் நீதிமன்றங்கள் நடக்கிற தீர்ப்புகளுக்கெல்லாம் நல்ல நியாயமான, நேர்மையான, சரியான தீர்ப்புகள் வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு பகவான் மீன வீட்டில் இருக்கிறதுனால அவர் அந்த நீர் வீட்டில் பயணம் பண்ணுறதுனால, ராகு அப்படின்னா வாயு, காற்றுக்குள்ள கிரகம் சனி அவர் ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் காற்று சம்பந்தமாக அல்லது நீர் சம்பந்தமாக பாதிப்புகள் நடந்திருக்கும் அல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த மாதம் சிறப்பு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்துன்னு சொல்கிற இடத்துல செவ்வாய் இருக்கார். பொதுவாக 3ஆம் இடத்துல, காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது விளையாட்டு வீரர்களுக்கு நல்லது, அரசியல்வாதிகளுக்கும் நல்லது, அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அடுத்து இந்த குரு பகவான் கன்னி வீட்டையும் விருச்சக வீட்டையும் மகர வீட்டையும் பார்க்கறதுனால கன்னி ராசி, விருச்சக ராசி, மகர ராசிக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும். இப்படி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஓம் நமச்சிவாய. நாம் இப்போ மேச ராசியை பார்ப்போம். மேச ராசி அப்படின்னா அழகான ராசின்னு அர்த்தம். வேகமான, விவேகமான, மூர்க்க தனமுள்ள, கோபமான ராசி, நேர்மையான ராசி, உண்மையான ராசி. அந்த கோபம் நியாயமாக வரும், ஆனால் அடுத்த நிமிஷம் அந்த கோபம் குறைஞ்சிரும். அப்படி ஒரு வேகமான, விவேகமான ராசி. இந்த ராசிக்கு அதிபதி முருகன். முருகன்னாலே அழகு. அப்போ இந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க? கருப்பாக இருந்தால் கூட அழகாக இருப்பாங்க. சரி, அவங்களுடைய செயல்பாடு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதம் என்ன சார் பலன் அப்படின்னா, மேச ராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஏன்? காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம் அப்படிங்கிறது யார் இவங்களுக்கு அப்படின்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்திலே இருந்து திரும்ப டைரக்டாக ராசியை பார்க்குது. இந்த ராசிக்கு 7ஆம் வீட்டு கிரகம் களத்திர ஸ்தானம்னு சொல்கிறது. களத்திரக்காரன் சுக்கிரன், அதுவும் அவர் தான். குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்கிறது அவர் தான். பணத்தை கொடுக்குற இடத்துக்கு அதிபதி சொல்கிறது அவர் தான். பேசுகிறத சொல்கிறது அவர் தான். அப்போ அந்த சுக்கிரன் நேரடியாக மறைமுகமாக இல்லை, நேரடியாக ராசியை பார்க்கும்போது பணம் கொடுக்குற இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் ராசியை பார்க்கும்போது ஆல்ரெடி பணம் புழங்கும். நீங்கள் செய்கிற அல்லது நீங்கள் பார்க்குற வேலைக்கு தகுந்த மாதிரி பணம் வரும். மொதல் பாயிண்ட்டு. ஆல்ரெடி ஏற்கனவே அங்கே யார் இருக்கா? 2ஆம் இடத்துல. 2ஆம் இடம் பேசுறது, பார்வை, சாப்பிட்ற இடம் 2ஆம் இடம், குடும்பஸ்தானம் 2ஆம் இடம், எல்லாம் அங்கே யார் இருக்கா? குருவே இருக்கார். அப்போ தனகாரன் தனஸ்தானத்தில் இருக்கார். தனகாரன் புத்திரக்காரன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்திலே இருக்கார். அதுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் 7ஆம் இடத்துலேருந்து திரும்ப ராசியை பார்க்குறாரு. அப்போ அபரிமிதமான பணம், அளவுக்கு அதிகமான பணம், தனம் வழங்கக்கூடிய நேரம் இந்த மாதம். அப்போ மேசராசிக்காரங்க இந்த மாதம் யாருக்கிட்டையும் போய் கை நீட்டி எனக்கு 1000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கொடுங்கன்னு கேட்க அவசியம் இல்லை. தாராளமாக பணம் புழங்கும். ரைட். அடுத்து 2ல் குரு. குருனா யாரு? புத்திரக்காரன், தனகாரன், பணம் கொடுக்குற ஆள் மட்டுமில்லை. குருனா கோடிகளுக்கு அதிபதி, சுக்கிரன்னா லட்சங்களுக்கு அதிபதி. அப்போ 2ம் மேசத்துக்கு நல்லா இருக்குது. அப்போ நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி, போடுற முதலுக்கு தகுந்த மாதிரி சூப்பர், லட்சங்களோ கோடிகளோ புழங்கும். அடுத்து 7ஆம் இடம் பார்ட்னர். அப்போ ஒரு சிலர் பார்ட்னராக தொழில் பண்ணிங்கன்னா அந்த பார்ட்னர் மூலியமாக வரக்கூடிய வருமானம் நல்லாயிருக்கும். சரி, அப்போ குரு யார்? தனகாரன். அது மட்டும் இல்லை, புத்திரக்காரன் குரு. அப்போ மேசராசிக்காரங்களுக்கு தான் குழந்தை பிறக்கும்ல. யாருக்காவது குழந்தை லேட் ஆகுது அல்லது ஏற்கனவே குழந்தை இருக்குது, 2வது குழந்தை வேணும்னா இந்த ஆவணி மாதம், புரட்டாசி மாதம் கரு உருவாகும். ஏன்? உங்களுக்கு குரு ராசிக்கு 2ல் இருக்கும்போது 2ஆம் இடங்கிறது புதிய வரவு. அப்போ குடும்பத்துக்கு ஒருத்தர் புதுசாக வரணும்னா யார் வர முடியும்? அந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு குழந்தை பிறந்தாதானே வர முடியும். அப்போ புதிய வரவு உண்டு. யாராக இருக்கும்? குரு. குருனா யார்? புத்திரக்காரன். அப்போ புதிய குழந்தை குடும்பத்துக்கு ஒரு வரவு வரப்போகுது இந்த வருஷம், இந்த மாதம். அது மட்டும் இல்லை, சூரியனை குரு பார்க்குது.
குரு பகவான் 5ஆம் பார்வையாக சூரியனை பார்க்குது. சூரியன் யாரு? காலபுருஷனுக்கு அஞ்சிக்குடையவர். அப்போ ஒரு குழந்தை உருவாகுவதற்கு குரு தான் முழு பொறுப்பு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காலபுருஷனுக்கு அஞ்சிக்கூடிய சூரியன் குழந்தைக்கு பொறுப்பு. அவர் காரகன் யாரு? குரு. குழந்தைக்கு பொறுப்பு யாரு? சூரியன். அப்ப அந்த சூரியனையும் குரு பார்க்கிறாரு. அப்ப மேசராசிக்கு இந்த மாதம் கன்ஃபார்ம்டு யாரு? குழந்தை உருவாகும் அல்லது குழந்தை வயிற்றுல இருக்கும். உங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள், நம்முடைய வாழ்த்துக்கள். சரி, அடுத்து ராசிக்கு 3ஆம் இடத்துல யார் இருக்கா? செவ்வாய் பகவான். பொதுவாகவே 3ஆம் இடம் என்பது தைரியமாக இருக்கிறது, வீரியமாக இருக்கிறது, ஃபோர்ஸாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, டைரக்ஷன் பண்ணுறது. ஒரு நிர்வாகத்தை டைரக்ட் பண்ணுறது, டைரக்டர்னு சொல்லுவாங்க, அதாவது இயக்குனர்னு சொல்லுவாங்க. ஒரு படம் எடுத்தால் அதுக்கு டைரக்டர் வேணும். ஒரு நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தணும்னா அதுக்கு டைரக்டர் வேணும். அப்போ அந்த இடத்துல யார் இருக்கா? செவ்வாய். அப்போ நீங்களே அங்கே போய் இருக்கீங்க. அப்போ நீங்கள் படம் எடுத்தால் அது எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ஒரு கம்பெனியை ஒழுங்குபடுத்துறது, ஒரு நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துறது, ஒரு குடும்பத்தை ஒழுங்குபடுத்துறது, இது எல்லாம் இந்த மாதம் சிறப்பு. 3ஆம் இடத்துல நீங்கள் போய் இருக்கீங்க. அப்போ 3ஆம் இடம் முயற்சி. நீங்கள் உங்கள் சொந்த முயற்சினால் எழுதுகிற பரீட்சையில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் சொந்த முயற்சினால் செய்கிற தொழிலில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சினால் விளையாட்டுத்துறையில் எந்த துறையில் இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் 3ல் இருக்கும்போது வீரியம் சொல்கிறது, இப்போ தான் குழந்தைக்கு சொன்னேன். அப்போ செவ்வாய் 3ல் இருக்கும்போது வீரியஸ்தானம் வலுவாகுது. அது செவ்வாயாக இருக்கிறதுனால ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. சரி, 3ஆம் இடம் தான் எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, கம்யூனிகேஷன், கையெழுத்து, பத்திரம், இதெல்லாம் 3ஆம் இடம். அந்த இடத்துல செவ்வாய் இருந்து அவர் 4ஆம் பார்வையாக புதனை பார்க்கும்போது பத்திரம், பதிவுத்துறை எல்லாம் புதன், பத்திரம் கையெழுத்து போடுறது புதன். அதை செவ்வாய் பூமிக்காரன் பார்க்கும்போது புதிய சொத்து வாங்கலாம். சார் நான் ஒரு இடம் வாங்குறேன் சார்னா இந்த மாதம் வாங்கலாம். இடம் பத்திரம் போடுறேன் சார்னா போடலாம். ஒரு நிலம் வாங்குறேன்னா வாங்கலாம். இல்லை சார் வண்டி வாங்கணும் சார் வாங்கலாம். ஆக வண்டி வாகன யோகம், இடம் வாங்கும் யோகம் அத்தனை உண்டு. ஆனால் என்ன, புதன் என்ன இரட்டைத்தன்மை. அப்போ 2 பேர் உள்ள பத்திரத்தில் 2 பேர் இருக்கும், அந்த சொத்தை நீங்கள் வாங்குவீங்க. அல்லது நீங்கள் வாங்கும்போது 2 பேரை பதிவு பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஆக சொத்து கன்ஃபார்ம், சொத்து வாங்கலாம். ஆனால் குரு நல்ல இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக புதனையும் சூரியனையும் பார்த்து செவ்வாயும் அதை பார்க்கும்போது கன்ஃபார்ம்டு நல்ல சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது யாருக்காவது திருமணம் லேட் ஆகுதுன்னா இனிமேல் அதுக்கு பேச்சே இல்லை. சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்காரு. அப்போ களத்திர யோகம் உண்டு, திருமணம் உண்டு. அடுத்து 11ஆம் இடத்துல சனி பகவான். ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். மேச ராசிக்கு 10க்கும் சனி பகவான் தான், 11க்கும் சனி பகவான் தான். அவர் லாபத்தில் இருக்கிறதுனால லாபம் 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 ஏற்கனவே வந்துக்கிட்டு இருக்கு. யாருக்காவது தடங்கலாகுது, தசபுத்தி சரியில்லைன்னா இந்த சனி பகவான் ஒருத்தரே போதும். இன்னும் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே இங்கே இருப்பார். சனி பகவான் 11ல் இருக்கிற வரைக்கும் தொழிலுக்கோ லாபத்துக்கோ குறைவில்லை. புதனை குரு பார்க்கறதுனால கல்வி கற்கும் மாணவர்களுக்கு அபரிமிதமான லாபம் உண்டு. ராசிநாதனே புதனை பார்க்கும்போது விளையாட்டுத்துறையில், கட்டிடத்துறையில், செங்கல் துறையில், கட்டிடம் சம்பந்தமான பொருட்கள் தயார் பண்ணுற துறையில் அத்தனையும் லாபம் உண்டு. இந்த குரு பகவான் உங்களுக்கு டைரக்டாக 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால, குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால, இந்த குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் இல்லை, வியாதி இல்லை, தொழில் நல்லா இருக்குது. புதனையும் சூரியனையும் பார்க்கறதுனால அரசாங்க லோன், பேங்க் லோன் வாங்கி தொழில் பண்ணலாம். இந்த மாதம் முழுவதும் வெற்றி. மைனஸ் என்ன? 7ல் ஒரு சிலருக்கு சுக்கிரன் இருக்கும்போது நீர் சம்பந்தமான அடி வயிற்றுலையோ அல்லது யூரின் போகிற இடத்துலையோ, மோஷன் போகிற இடத்துலையோ நீர் சம்பந்தமான அல்லது கட்டி சம்பந்தமான ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அது ஆரம்பத்திலே பார்த்துட்டா பயப்பட வேண்டியதில்லை. 6ஆம் இடத்துல சூரியன் நெருப்பு கிரகம், 6னா அடிவயிறு. அப்போ ஹீட் சம்பந்தமாக டிஸ்டர்ப் வர வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல குரு தனிச்சு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பற்கள், 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 2ஆம் இடத்துல குரு தனிச்சு
பல்லுலையோ கண்ணுலையோ சிறிய மருத்துவ செலவு வர வாய்ப்பு இருக்குது. வேறு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை. உண்மையிலேயே செப்டம்பர் மாதம் என்பது அற்புதமான மாதம். 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் வலுவாக இருக்குது. ஆக இந்த மாதம் என்பது சிறப்பு சிறப்பு சிறப்பு. மேசராசிக்காரங்க இந்த மாதம் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் சந்திராஷ்டிரம் இருக்குது. அந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது பணம் கொடுக்கல் வாங்கலுக்கும் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் வழிபட வேண்டியது முருகன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு பண்ணால் இந்த மாதம் வெற்றி மேல் வெற்றி. ஓம் நமச்சிவாய.